ரொம்ப நல்லது. உங்கள் சளியெல்லாம் குறையும், வாழ்வெல்லாம் பிரியும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தியான குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது பேர் தூதுவளை. இதில் முள் இருக்கும். இதை இப்படி எடுத்துட்டு கையில் முள் குத்திக்காமல் சிசரை வச்சு கட் பண்ணி இப்போ இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். இது கீரைக்காரம்மா கிட்ட சொன்னாங்கன்னா எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. இந்த மழை காலத்துக்கு உங்கள் தொண்டைக்கு இதமாக இருக்கும், சளியெல்லாம் குறைக்கும், வாழ்வை குறைக்கும், நல்ல உடம்பு வலியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கவர் 20 ரூபான்னு வாங்கினேன். இந்த இலையில கூட முள் இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம்பு மட்டும் நீங்கள் எடுத்துட்டா போதும். இப்படி தான் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, புளி, ஒரு 50 பூண்டு. வாங்க போய் பண்ணலாம். தூதுவளையை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். பூண்டை போட்டுக்கலாம். மிளகையும் போட்டுட்டு நல்லா அந்த பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணணும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தூதுவளை கீரையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிடலாம். இது பொரிஞ்ச உடனே நம்ம புளி தண்ணி ஊற்றணும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச தூதுவளை பேஸ்ட் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். இட்லி தூதுவளை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த மழை கால